இதை கடவுள் சந்திரசேகரன் புஷி ஆனந்த் 2 பேரும் இதை ஆமோதிக்கிறார்கள். அப்போ 2 பேருமே எதை நோக்கி நகர்த்துறாங்க? அதிமுகவை நோக்கி நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். விஜயும் அந்த மைண்ட் செட்டில் இருக்கார். தனித்து நிற்பதாக பிரச்சாரம் பண்ணுறாரு, அரசியல் பண்ணுறாரு. ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறது யதார்த்தம் அவருக்கு தெரியும். அவருடைய வியூக வகுப்பாளர்களும் அவருடைய ஆலோசகர்களும் ஜோசியர்களும் சொல்கிறாங்க. இப்போ எம்ஜிஆர் படத்தை போட்டிருக்காரு. எம்ஜிஆரை போல இப்போ எம்ஜிஆருடைய சொத்துக்கள் பூரா அனாதை ஆசிரமங்களுக்கும் மாம்பழத்துலேயும் வடபழனிலையும் பள்ளிக்கூடமாக இருக்குது. பல பள்ளிக்கூடங்கள் எம்ஜிஆர் வேற சொல்லுது. அவருடைய சொத்துக்கள் பூரா தான தர்மம் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் விஜய் அப்படி எந்த தான தர்மம், பள்ளிக்கூடம், காலேஜ் எங்கேயுமே இல்லை. விஜயுடைய அவருக்குன்னு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சிருக்காரு. அவருக்குன்னு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சிருக்காரு. இன்டர்நேஷனல் ஸ்கூல் வச்சிருக்காரு. இன்டர்நேஷனல் ஸ்கூலில் வச்சிருக்காரு. அந்த ஸ்கூலு அவருடைய குடும்ப வருமானத்துக்கு அது பயன்படுதே தவிர மக்களுடைய வருமானத்திற்கு அது பயன்படலை. எம்ஜிஆரை சொல்லுகிறவர் எம்ஜிஆரை போல இருக்கணும். 2வது, விஜயோட தெம்பும் திராணியும் இல்லை. உதாரணத்துக்கு திருச்சியில் போய் பேசுகிறார். நேருடைய சொத்து பட்டியலை பேசியிருந்தா பெரிய செய்தி அது.